ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மேச ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போதைக்கு இந்த வார ஆரம்பத்தில் இருந்து ஒரு 3 நாள் வரைக்கும் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்றார். இது மிக மிக சிறப்பு. எதனால் அப்படின்னா என்னங்க 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறது ராசியில் இருப்பையும் மிக மிக சிறப்பு தான். 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது மிக மிக சிறப்பு தான். எதனால் அப்படின்னா ராசியில் இருக்கும்போது உடல் பலம், மனோதைரியம், எடுத்துக்கிட்ட வேலையிலேருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதி பலமாக உட்கார்ந்துருக்காரு ராசியில். இப்போது 3 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போது மேசராசிக்காரங்க இதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், குடும்பத்தில் ஒரு டிவி ஒன்று வாங்கணும், ரொம்ப நாளாக ஒரு பிளான் இருந்துகிட்டே இருந்தது, அதற்கான முயற்சிகள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கான முயற்சிகளை போவீங்க. அது ரொம்ப சிறப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே கரெக்டாக முடிச்சிருவீங்க. எதனால் அப்படி 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வருமானம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானமும் 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக ரொம்ப சிறப்பாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. பேச்சு மூலமாகவே அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேசராசிக்காரங்க கொஞ்சம் அதிகாரமான பேச்சு, அதிகார தோரணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு அதிகார தோரணையோட பேசுகிறவங்க. அந்த அதிகார தோரணை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல அதிகாரத்தை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுங்கிறத கரெக்டாக ஓரளவு பார்த்துக்கோங்க, ஓரளவு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா வருமானம் உயரும். நல்லபடியாக உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாகவே பல காரியங்களை ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு. எப்போது ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு, அதாவது புதன்கிழமைக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ராசி அதிபதி பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்க்கை பெறுகின்றார். இது மிக மிக சிறப்பு. குரு செவ்வாய் சேர்க்கை. அப்போது மேசராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் குருவோட போய் சேரும்போது, அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஒரு கல்வி நிறுவனம் இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி இருக்கிறப்போ உங்களுடைய குருன்னு சில பேரை சொல்லுவீங்க இல்லையா, அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த டயத்தில் கரெக்டாக கிடைக்கும். அவரை போய் ஒரு மீட் பண்ணி ரொம்ப விஷயங்கள் எல்லாமே பேசுவீங்க. ஓகேங்களா? உங்களுடைய குருநாதர் மீட் பண்ணி ரொம்ப அற்புதமாக பேசுவீங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். குருவினுடைய ஆசீர்வாதங்கள் இந்த டயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? மேசராசிக்காரங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய படித்த கல்வி சொல்லி கொடுத்த வாத்தியாரை பார்த்தாலும் சரிதான், ஒன்று கொண்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியே குரு பகவான் தான். அப்போது குருவை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும். இந்த ஒரு டெக்னிக்கலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது சூட்சுமம்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் சூட்சுமமான விஷயங்கள். அதேமாரி ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் அவங்களுக்கு குரு தானே. ஓகேங்களா? அவங்கக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், உங்களுடைய குருநாதர்கள்ட்ட முக்கியமான விஷயங்கள் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். ஓகேங்களா? 2ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதியான செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை, அது மட்டும் இல்லை பாக்கியாதிபதியினுடைய குருவினுடைய 7ஆம் பார்வையும் 8ஆம் இடத்துல பதியுது. இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த பல வேலைகள் எல்லாமே இந்த டயத்தில் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் 8ஆம் இடத்துல பதியுது. வீண் வம்புகள், வழக்குகள், இதுமாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக சால்வ் ஆகிடும். அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க. இருந்தாலுமே குருபலம் இருக்குது. குருவோட பார்வை அந்த பார்வையும் அந்த 8ஆம் இடத்துல வருது. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட சரி தான், அந்த இடத்துல இருக்கிற பெரியவங்க அவங்க மூலமாக நல்ல தீர்வுகள் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலாங்க, ரொம்ப நாளாக போகிறோம் வர்றோம் இந்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த நாளைக்கு வரும், நாளைக்கு வரும் சார், உங்களுக்கு தான் சார் நான் அனுப்பணும்னு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் வந்து உட்காந்துட்டார் சார், அவருக்கு நான் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு அப்படியே கதையாக சொல்லுவானுங்க. ரொம்பவே இருக்காங்க இதுமாரி. ஏன்னா வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு ஓடுவானுங்க. அப்புறம் நம்ம அமௌண்ட்டு கேட்கும்போது
பல காரணம் சொல்லுவான் பாருங்க. இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அழகாக கம்பி கட்டுவான், அழகாக பில்டிங் கட்டுவான், அழகாக வீடு கட்டுவான், அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவோம். கொடுத்த கடனை கேட்குறதுக்கு வந்து இந்த டயத்தில், அதாவது கடன் கொடுத்தவன் தான் மனசு கஷ்டப்பட்டு அலைகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படி சொல்லி கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்காரு கம்பர், கவிச்சக்கரவர்த்தி கம்பர். ஆனால் இந்த காலத்தில் கடன் வாங்கினவன் கலந்துட மாட்டேங்கிறான், கடன் கொடுத்தவன் தான் கலங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் கடன் வாங்குறதுனாலும் சரி, கடன் கொடுக்குறதுனாலும் சரி தான், ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொருத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டயத்தில் ஓரளவு தவிர்த்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? என்னன்னா 7ஆம் பார்வை வந்து 8ஆம் இடத்துல பதியுது. அது மட்டும் இல்லை, குருவினுடைய 7ஆம் பார்வை வந்து 8ஆம் இடத்துல பதியுது. குரு செவ்வாய் இவங்களுடைய 2 பார்வைகளுமே வந்து 8ஆம் இடத்துல பதியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய மிக சிறப்பான, அதாவது ராசிதிபதி செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. ஓகேங்களா? திருமணம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமாக இறங்கலாம். தாராளமாக இறங்கி நீங்கள் அதுக்கான மூமெண்ட் வந்து தாராளமாக பண்ணலாம். நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஊர் கூடி வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு திருமணமாக வந்து இது நடக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. குரு பார்வை மிக சிறப்பு. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதிகிறதுனால தொழிலில் இருந்த தடைகள் விலகும், தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இரும்பு கடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டு புரோக்கர்ஸு, லேண்டு வாங்கி விற்கிற ப்ரமோட்டர்ஸு, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வருமானம் அதிகரிக்கும். தேவைக்கு, அதாவது இது வரைக்கும் இந்த அளவு வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இல்லையா, அதை விட அதிகமாகவே சேல்ஸ் ஆகும். நல்ல வரவுகள் வந்து நல்லபடியாக வந்து சேரும். ஏன்னா ராசிதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ வருமானத்தை வந்து எந்த அளவுக்கு பெருக்கணும், எந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னேற்றத்திற்கு என்னென்ன பண்ணணும், குடும்பத்துக்கு என்ன வேணும், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழகாக ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிக்கிட்டு அதுபடி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்குங்க. பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் அவர் தான். ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டுங்க. 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால 7ஆம் அதிபதி வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மேசராசிக்காரங்களுக்கு அவங்க கூட வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் சரி தான், தாராளமாக வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள். தாராளம் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? லாபாதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான், அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். அதனால தொழிலில் இருக்கிற லாபத்தில் வந்து குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்துக்கு குறைபாடு இருக்காதுங்க, ஆனால் வர்ற லாபத்தில் குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. லாபத்தை வந்து அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். இந்த டயத்தில் மேசராசிக்காரங்க இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வழிபாடு மிக மிக சிறப்பு. நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை கட்டி போடுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவர் தான் பாக்கியாதிபதி உங்களுக்கு. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி பெருமாள் கோவிலுக்கு போங்க, தாயார் சன்னதிக்கு போங்க, மல்லிகைப்பூ மாலை போடுங்க, தாமரைப்பூ வந்து வாங்கி கொடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள், உங்களுடைய நட்சத்திரம் அதெல்லாம் வச்சு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். வாழ்க்கையில் ரொம்ப சுட்சமாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் வந்து கரெக்டாக நடக்கும், நினைச்ச விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் வந்து லாப குறைவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குறைவுகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடும். என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலுடைய வார ராசி பலன் பார்த்தோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.